வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்ரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் மார்ச் 19. இன்றைய சிந்தனை தலைப்பு பொய்யும் மெய்யும், அதாவது மெய்யும் பொய்யும் என்ற ஒரு பொருளை தான் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். மெய் என்பது சத்தியம், உண்மை என்ற கருத்துக்களில் நம்ம பேசிகிட்ருக்கோம். எது மாறாததோ, எது நீடித்ததோ, எது நிலைத்ததோ, எது நேற்றும் இருந்து இன்றைக்கும் இருந்தும் நாளைக்கு இருக்கக்கூடியதோ அதை தான் மெய்ப்பொருள்னு சொல்கிறோம். அதனால தான் வள்ளுவர் சொல்லும்போது பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு அப்படி சொல்லுவார். ஏன்னா பொருள் அல்லவற்றை, எது மாறாததோ, எது நீடித்ததோ, எது நிலைத்ததோ அதுதான் சத்தியம், அதுதான் மெய், அதுதான் உண்மை. அதுக்கு மாறுபட்டது, அதுக்கு முரண்பட்டதெல்லாம் பொய்மை என்று நம்ம வார்த்தைகளில் சொல்லிகிட்ருக்கோம். இருக்கிறது ஆனால் இல்லை என்று சொல்கிறோம். இருக்கிறதே இல்லைன்னு சொல்கிறதுங்கும்போது அது முரண்பட்டது தான், உண்மைக்கு மாறானது. அதுதான் மயக்க நிலை, மாயை என்ற வார்த்தைகளில் மானா மனநிலை என்ற வார்த்தைகள் எல்லாம் ஒரு காலத்தில் குறிச்சிருக்காங்க. பொய் பொய் என்று சொல்லும்போது பாருங்கள், ஆதி எனும் பரம்பொருள் மெய். நம்முடைய மெய்ப்பொருள் வணக்க கவி, மெய்ப்பொருள் வணக்க கவியே, ஆதி எனும் பரம்பொருள் மெய். அது எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடின்னு ஒன்று, அது இருநிலைப்படுது. ஒன்றே பலவாக பரிணமித்து இருக்கிறது, அதுதான் தன்மாற்றம் அடைந்திருக்கிறது. அதனால் வேதாந்திகள் அதை அந்த உண்மைக்கு மாறாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பொய் என்ற வார்த்தையிலையும் அதை மயக்க நிலை என்றும் சொல்கிறாங்க. இப்போது ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. ஒருத்தர் போய் எனக்கு நீங்கள் வச்சுருக்கிற அந்த பொருளை கொடுங்க அப்படின்னு. அந்த பொருள் இருக்குது அவர்கிட்ட, ஆனால் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால இவர் கொடுத்துட்டா அவருக்கு தேவைப்படுது, அப்போ இவருக்கு பயன்படுத்த முடியாமல் போயிருமேங்கிறனாலையோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால இல்லைங்கன்றார். பொருள் இருக்குது ஆனால் அது இல்லை என்று மாறுபட்ட கருத்தாக சொல்கிறது தான் நம்ம பொய்ன்னே சொல்லி பழகி வந்திருக்கோம் வார்த்தைகளில், நம்ம உலகியல் சார்ந்த விஷயங்கள். ஆக பொய் என்பது உண்மைக்கு மாறானது. இப்போது பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது. இதை எப்போ பார்த்தாலும் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோமா, இல்லை யாராவது சொன்னாலாவது ஏற்றுக்கிறோமா? ஆனால் உண்மை என்ன, அது சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம அதில் ஒட்டிக்கிட்டு உட்காண்ட்ருக்கிறோம். ஆனால் அந்த உண்மைக்கு மாறாக நம்ம அது நிலையாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். இதுதான் மாயை, மயக்க நிலை, மானாமன நிலை. இதைத்தான் பொய்மைன்றாங்க. இப்போது ஒவ்வொன்றுலேயும் பார்த்தோம்னா இரட்டைகளாக இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எதை பார்த்தாலும் இரட்டைகளாகத்தான் இருக்குது. இன்பம்னா துன்பம். ஆனால் அந்த இரட்டைகளை ஒன்றுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை ஆறாவது அறிவுத்தான் இருக்குது. அது ஒரு நிகழ்வு. மேடு பள்ளம்ன்றோம். தரை என்ற ஒரே ஒரு வார்த்தை தான். அது உயரமாக இருக்கிறத மேடுன்றோம், இது பள்ளம்ன்றோம். அது மாதிரி தான் இன்பம் துன்பம் அப்படிங்கிறதும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிகழ்வுகள் தான். இப்போ இன்ப துன்பங்கிறது இரட்டைகளே இல்லவே இல்லை, எல்லாம் நிகழ்வுகள் தான் எடுத்துக்கொள்ளணும். அதான் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டுங்கிறார் நம்ம குருமகான். எல்லாத்தையும் நம்ம தனியாக பிரித்து பார்த்தோம். இப்போ வேதாந்திகள் சொன்ன மாதிரி அது இரட்டைகளாக பிரிக்கும்போது அது பொய்மை அப்படி சொல்கிறாங்க. அது மாயை என்ற வார்த்தையிலும் சொல்கிறாங்க. மாயை என்று சொன்னால் இரவு படுத்து தூங்குகிறோம், காலையில் எழுந்திரிக்கிறோம். இப்போ இரவு தூங்கும்போது கண்ணு காது மூக்கு புலன்கள் எல்லாம் ஒன்றும் வேலை செய்யலை, அதனால் நமக்கு எதுவுமே தெரியல. ஆனால் பிரபஞ்சம் இயங்கிட்டு தான் இருக்குது, இந்த உலகம் இயங்கிட்டு தான் இருக்குது, ஆனால் நமக்கு அது தெரியல. அதனால் இல்லைன்னு சொல்லிடுவோமா? பிரபஞ்சம் இருக்குது, உலகம் இருக்குது. ஆனால் இதைத்தான் வேதாந்திகள் அந்த மயக்க நிலைங்கிற ஒரு வார்த்தையை வச்சு மாயைன்னு சொல்கிறாங்க, மானா மனநிலையெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிறது என்று எடுத்துக்காட்ட முடியாது, இல்லை என்று மறுத்து கூற முடியாத அதுதான் மெய்ப்பொருள்னு சொல்லக்கூடியது. மெய் என்றால் மாறாதது. இப்போ அந்த வகையில் நம்ம காணக்கூடிய அத்தனை விஷயங்கள்லேயும் நம்மளும் ஒருத்தர் இருக்கோம்.
பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தோற்றப் பொருள்கள் அனைத்தும் அதை பொய்மைன்னு சொல்ல முடியல. அதனால தான் மகரிஷி அது மாறாமல் இருக்கிறது மெய்ப்பொருள். அதனால் மாற்றமடைந்து தன்மாற்றமடைந்து அதுவே அதுக்குள்ளாக இருந்து எல்லாமாக இயங்கிக்கிட்டு இருக்கே. இதை தோற்றப் பொருள்கள்ங்கிறார். பிரபஞ்சம்ங்கிறது ஒரு தோற்றம். தோற்றம் என்ற ஒன்று இருந்தால் அதில் மாற்றமும் இருக்கும், முடிவும் இருக்கும். ஆனால் உண்மைக்கு என்றைக்கும் மாற்றமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது பாட்டுக்கு தேமேன்னு இருக்கிறது தான். இப்போ அந்த வகையில் இவ்வளவு தோற்றப் பொருள்கள், ஷடப்பொருள், ஜீவன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்த அந்த மெய்ப்பொருளே எல்லாமாக ஆகி அதுக்குள்ளாக இருந்து இயக்கிட்டு இருக்குங்கிற உண்மைகளையெல்லாம் 6வது அறிவுக்கு தான் அது புலப்படும். ஆனால் அது மனம் என்ற வகையில் பார்க்கும்போது, அது இயக்கத்தில் இருக்கும்போது, அதுதான் மயக்க நிலையிலேயே வாழ்ந்து பழகிட்டதுனால அந்த உண்மை பொருளை பற்றி தெரியல மனிதருக்கு. அப்போ அந்த மாறாத பொருள் நமக்குள்ளும் புறமுமாக இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது. அதனுடைய தன்மாற்றம் தான் எல்லாமே அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும்போது முழுமை பெற்ற வாழ்க்கையாக இருக்கும். அந்த முழுமை பெற்ற வாழ்க்கைன்னு சொல்லும்போது எந்த பொருளோட எந்த உயிரோட தொடர்பு கொண்டு வாழ வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல எல்லாம் தடுமாற்றம் இல்லாமல் நம்ம எந்த இடத்துலையும் யாருக்கும் துன்பம் கொடுக்காத அளவுலையும் நமக்கும் துன்பம் வராத அளவுலையும் நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டு போகணும்னா இந்த மெய்யினா என்ன, பொய்யினா என்ன, மாயைனா என்ன, மனநிலைனா என்ன, மயக்க நிலை. மயக்கம்னு சொல்கிறது இப்போ நமக்கு கோமா ஸ்டேஜ்ன்றோம். இப்போ ஒன்றுமே தெரியாது. ஆனால் துரியாதீத தவத்தில் நம்ம தவம் செய்யும்போது 1 to 3 சைக்கிளிங் பர் செகண்டில் மென்டல் ஃப்ரீக்வன்சி மன அலைச்சல் இருக்கும்போது இருக்கிறோம், ஆனால் இல்லை. அந்த உறக்கமும் விழிப்பும் அற்ற நிலையில் இருந்து பழகிறோம். அந்த நிலை ஒவ்வொரு மனிதரும் கிட்டும்போது தான் எது பொய், எது மெய், எது உண்மை, உண்மைக்கு மாறானது எது என்பதையெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளும்போது நம்ம எல்லா இடத்துலையும் நமக்கு எந்த வகையிலையும் நமக்கும் மற்றவங்களுக்கும் எந்த காலகட்டத்திலையும் துன்பம் வராத அளவுக்கு நம்ம செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ முனைவோம். அதுக்காகத்தான் இந்த பொய் மெய்யுங்கிற வார்த்தையை இன்றைய சிந்தனையில் மகரிஷி அதை உண்மைகளை உணர்ந்து கொள்ளுங்கிறார். ஏன்னா உண்மை பொருளே மேன்மை பொருளான மனமாக மனிதனில் மலர்ந்துருக்கு. அது பொய்ன்னு சொல்லலாம், மனம்ங்கிறது இருக்கே, ஆனால் அது மேன்மை பொருளாக இருக்குது. உண்மை பொருள் எது? அறிவு தான் மனமாக. அறிவுங்கிறது இருப்பு, அது என்றைக்கும் மாறாது. ஏன்னா அந்த ஒரு பொருளை ஒருத்தட்ட கேட்குறாரு அப்படிங்கும்போது அந்த பொருள் இருக்குங்கிறத அவர் மனசுக்கு தெரியுது. ஆனாலும் ஒரு வார்த்தை வேணால் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த உண்மை பொருளே மேன்மை பொருளான மனம்ங்கிறது அது எப்படி வேணாலும் மாறிக்கிட்டே வருது. அதனால தான் அந்த மனதினுடைய 4 இயக்க நிலைகள்னு சொல்கிறோம். அந்த மனதின் மாண்பு எதுவோ அதுவே மனிதனின் மாண்பு என்று மகரிஷி குறிப்பிடுறார். அந்த மனதுக்கு ஒரு பழக்கத்தை கொடுத்து வச்சிருக்கிறதுனால அங்கே அறிவுன்ற நிலைக்கு மனிதன் போகிறதில்ல. அந்த அறிவுன்ற நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னம்னா அறிவுடைய கட்டுக்குள்ளற மனதையும் உடலையும் கொண்டு வரும்போது தான் எல்லாவற்றையும் ஒன்றாக ஏகன் அநேகன்னு பக்தி மார்க்கத்தில் இறைநிலையை சொல்லுவாங்க. அதுவே தான் எல்லாமாக ஆகி எல்லாவற்றுக்குள்ளே இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை ஒவ்வொரு மனிதரும் உணரும்போது இந்த மயக்க நிலைன்னு சொல்லக்கூடிய மானா நிலையிலிருந்து விடுபட்டு உண்மை நிலைக்கு அவங்களுடைய அறிவு வந்துருங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி நமக்கு உணர்த்துறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு வருவோம். வாழ்க வளமுடன்.